வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 14க்கான ஆன்சர் கீயை விளக்கமா பார்க்க போறோம். யூனிட் 4ல இந்திய ஆட்சியல் என்ற தலைப்பின் கீழ் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி தான் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். விடை பார்ப்பதற்கு முன்பு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யக்கூடிய எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். விடைக்கு போயிடுவோம். கீழ்கண்டவற்றுள் எது யூனியன் பிரதேசங்களின் முந்தைய பெயர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள், தனித்துவமான மத்திய பகுதிகள் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்ப கீழ்கண்டவற்றுல எது யூனியன் பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின்றத கேள்வி கேட்கிறாங்க. முந்தைய பெயர் இது சார் கிடையாது அப்படின்றத கேள்வி. இதுக்கு நம்ம என்ன சார் ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் டெல்லி தான் நமக்கு ரைட்டட் ஆன்சர். ஏன்னா யூனியன் பிரதேசங்களுடைய முந்தைய பெயர்கள் பார்க்கும்போது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் குறிப்பிடலாம், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள் குறிப்பிடலாம், பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்களை யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் டி தான் நமக்கு தப்பானது. தனித்துவமான மத்திய பகுதி அப்படின்ட்டு குறிப்பிடுவது தவறாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் இருந்து 370வது ஷரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 370வது ஷரத்து. இந்த 370ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணக்கூடியது. இது எப்போ நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி இது நீக்கப்பட்டுருச்சுமா. ஆன்சர் வந்து இதுக்கு சிசிய ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நான் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து பார்த்தா வீணடிக்க விரும்பல. ஸோ ஃபாஸ்டா ஆன்சர் போறேன், நீங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே இல்லாத ஒரு கண்டென்ட்டை 1 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நமக்கு நிறைய ஒர்க்கும் இருக்கு. ஸோ சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நீங்களும் என்ன பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் நோட் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த டாபிக் எடுத்து படிக்க ரெடி ஆயிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது, ஆர்பிஐக்கான டெஸ்ட் வரப்போகுது. ஸோ அதை நீங்க ரெடி பண்ணிக்கணும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? மூணாவது, முந்தைய மாநிலமான ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ள 2 யூனியன் பிரதேசங்களை கண்டறின்னு சொல்றாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, 2019 கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தின் அடிப்படையில ஜம்மு காஷ்மீர் சொல்லக்கூடிய சட்டப்பேரவையை என்ன பண்ணாங்க அப்படின்னா லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நமக்கு ஏசி ரைட் ஆன்சர். அதில் லடாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையுடன் செயல்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு ஏசி ரைட் ஆன்சர். இந்த கண்டென்ட் எல்லாம் லட்சுமிகாந்த் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுமா. லட்சுமிகாந்த் புத்தகத்தை நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்வேலி மற்றும் டாமன் டையூ ஆகியவை ஒரே யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. ஆமா, 2020 ஜனவரி 26 அணிலிருந்து தாத்ரா, நாகர்வேலி மற்றும் வந்து டாமன் டையூ ஒரே யூனியன் டெரிட்டரியை மாத்திட்டாங்க. அரசியலமைப்பின் பகுதி 7ன்னு கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பின் பகுதி 7 239 முதல் 241 வரையிலான ஷரத்துக்கள் யூனியன் பிரதேசங்களுடன் தொடர்புடையதுன்றாங்க. கிடையாது. பார்ட் 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்தமான் நிக்கோபர் தீவு கிடையாது, லடாக் தான் மிக பெருசு. இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லடாக் தான். அப்படி சரியானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானது நமக்கு 1 மட்டும் தான்மா. ஸோ 1 மட்டும் தான் நமக்கு சரியானது. 4வதுக்கு ஏசி ரைட் ஆன்சர். 5வது கொஸ்டின். ஸோ 5வது கொஸ்டின் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில பொறுத்து சொல்றாங்க. இப்போ நமக்கு தெரியும் கேரளா வந்து பாத்தீங்கன்னா 1956 உருவாக்கப்பட்டிருக்கும். நாகாலாந்து 1963 உருவாக்கப்பட்டிருக்கும். மகாராஷ்டிரா 1960 உருவாக்கப்பட்டிருக்கும். ஹரியானா 1966 உருவாக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் பாருங்க 3, 1, 4, 2. 3, 1, 4, 2 ஆன்சர் வந்து நமக்கு பாம்பேஸ் ரைட் ஆன்சரா இருக்கு. இதுக்கான இப்போ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி தொடர்பான கண்டென்ட்டா கிளாஸா நான் அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. இப்போ நீங்கள் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துடணும், கண்டென்ட்டும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே யூடியூப்ல கொடுக்குறேன்.
ஓகேங்களா. டேஷ் அன்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது. டேஷ் அன்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியதுன்னு கேட்குறாங்க. ஸோ பிப்ரவரி 20 1987 தான் அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறுச்சுமா. ஆன்சர் வந்து டெல்லி ரைட் ஆன்சர். 7வது கொஸ்டின், டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்டம் மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டெல்லி வந்து பாத்தீங்கன்னா தேசிய தலைநகருடன் அறிவிக்கப்பட்டதா, தேசிய தலைநகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்குறாங்க. 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1991 கொண்டு வரப்பட்டிருக்கும். 1991. ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே ரைட் ஆன்சர். முக்கியமான கேள்விகள் பார்த்து எடுத்திருக்கும் கேள்விகள். இந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு அப்படியே எதிர்பார்க்கப்படும். கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்தியாவில் உள்ள மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த ஆணையங்கள்ல எந்த கமிஷன் எடுத்துக்கலாம். எது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைச்சது அப்படின்னா நிறைய குழுக்கள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. பட் இருந்தாலும் பசலலி கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட பசலலி கமிஷன் 1953 அமைக்கப்பட்ட பசலலி கமிஷன் தான் என்ன பண்ணிருப்பாங்க, 3 பேர் கொண்ட குழு இது. இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஓகே மாநிலங்களை மொழி வாரியா நீங்க பிரிக்கலாம், ஆனா ஒரு மாநிலத்திற்கு அதாவது ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்ற அந்த கொள்கைக்கு நாங்க முரண்படுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 8வது ஆன்சர் வந்து ஏசி ரைட் ஆன்சர். 9வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952ன்றாங்க. இந்த ஏன் இந்த கேள்வி வச்சிருக்கேன் அப்படின்னா 1952 கிடையாது. இந்த பசலலி கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க அந்த கமிஷனுக்கு. அப்ப இது 1953 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப ஆன்சர் சி நீங்க டைரக்டா லாக் பண்ணிருக்கலாம், இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுதா கூட. இப்ப இந்தியாவில் மக்களின் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. ஆமா, மக்களின் மொழி அடிப்படையில. ஆனா ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கொள்கை கிடையாது. மெஜாரிட்டியா எந்த மொழி அதிகமா பேசுறாங்களோ அதன் அடிப்படையில கொண்டு வந்துருவாங்க. ஆனா அந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடுல தமிழ் பேசுறவங்க மட்டும்தான் அவ்வளவு கிடையாது. மெஜாரிட்டி தமிழ் பேசுறாங்க, ஓகே. அதுல தெலுங்கு மலையாளம் பேசுறவங்களும் இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேசுறதால அது தமிழ் மொழியின் அடிப்படையில் தமிழ்நாடுன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்படிதான் அதை எடுத்துக்கணும் நம்ம. இப்போ 3வது பாயிண்ட், மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் பசலலி. இப்ப சொன்னவங்களுக்கு பசலலி தலைவர் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் அது. நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அதன் ஒன்றியத்தின் கால்கள் என்று கூறியது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சொல்றாங்க. ஆமா, இந்த பசலி கமிஷன் தானே அப்படி சொல்லியிருப்பாங்க, கால்கள் அப்படின்னு சொல்லி. மாநிலங்களை வந்து பார்த்தோன்னா கால்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸ் நோட் பண்ணி நீங்க லாக் பண்ணீங்கன்னா ஆன்சர் சி. 10வது கொஸ்டின், மேகாலயா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கிறாங்க. அது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1972 உருவாக்கப்பட்டிருக்கும். மேகாலயா வந்து பார்த்தீங்கன்னா தனி மாநிலமாக என்ன பண்ணியிருப்பாங்க 1972. மேகாலயும் சரி திரிபுராவும் சரி 1972 தான். இதே கேள்வி உங்களுக்கு கீழே வச்சிருப்பேன், வேற விதமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 11வது கேள்வி, இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1953 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நான் பள்ளி பாட புத்தகத்துல 56 நாட்கள் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் நிறைய இடத்துல வெரிஃபை பண்ணிட்டேன், லக்ஷ்மிகாந்த்ல வெரிஃபை பண்ணிட்டேன். பட் 58 நாட்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் கூட. பள்ளி பாட புத்தகத்தில் நமக்கு தவறா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன சார் ஆன்சர் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரைட் ஆன்சர், பாம்பே ரைட் ஆன்சர். 12வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 2 இப்போ நாங்கள் எழுதிட்டு வந்தோம்ல குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்வி அப்படியே உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது கூற்று அஸ்ஸாம் மறுசீரமைப்பு பிராக்கெட்ல மேகாலயன்னு கொடுத்திருப்பாங்க சட்டம் 1969 மூலம் அஸ்ஸாம் மாநிலத்துக்குள் மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. மேகாலயா எப்போ நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னா 1972 ஒரு நார்மலா ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் மேகாலயா. ஓகேங்களா. காரணம், மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால்
கூட்டமைப்பின் அலகுகளின் நடுப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். நீ படிச்சு பாருங்க, இது ரெண்டுமே விளக்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் நமக்கு ஏ தான். இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கப்பட்டாச்சு. குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. 13வது கேள்வி பாருங்க. 13வது கேள்வி, அது ஜம்மு காஷ்மீர் மேலே பார்த்தோம். ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அது கொண்டு வரப்பட்டது. கரெக்ட் தான். ஜம்மு மற்றும் காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது. கரெக்ட் தான். ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யவா கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ ஆன்சர் இதுக்கு என்னன்னா சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். இந்த 2 காரணங்கள் மட்டும்தான். ஏ, பி இஸ் ஏ ரைட் ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். 14வது கொஸ்டின் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கலாம். 14வது கொஸ்டின் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்றாங்க. விதி 371. விதி 371 மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களுடன் தொடர்புடையதுன்றாங்க. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களுடன் தொடர்புடையதுன்னு கேட்ட கரெக்ட் தான். விதி 371 ஏ நாகாலாந்துன்னு சொல்லுவாங்க. ஏனாவே நாகாலாந்து. 371 டி அப்படின்னாவே ஆந்திர பிரதேசத்தோட தொடர்புடையது தான். 371 ஹெச் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கர்நாடகா கிடையாது. கர்நாடகா 371 ஜே வரும். கர்நாடகா 371 ஜே தான் கர்நாடகா. ஹெச் அப்படின்றது அருணாச்சல பிரதேசம். 371 ஹெச்ன்றது அருணாச்சல பிரதேசத்தை குறிக்கும். அப்ப இதுல சரியானது 1, 2, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. கர்நாடகானா 371 ஜே, 371 ஹெச் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அப்படின்றது வரும். சரி, ஆந்திர பிரதேசம் கிடையாது, அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஏன் இந்த கேள்வி நான் 2 முறை வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ரொம்ப 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 முக்கியமானது. நான் திரும்ப திரும்ப இந்த கேள்வி வச்சதுக்கான காரணமும் இதுதான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இதே கொஸ்டின் 2 இடத்துல பதிவு பண்ணியிருப்பேன். அங்க வேற விதமா ராங்லி ஸ்டேட்மெண்ட்ல அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல அது சிங்கிள் கொஸ்டினை வச்சிருப்பேன். ஸோ நீங்க இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படி வச்சிருக்கோம். ஏன்னா லட்சுமிகாந்த் நாங்கள் கேள்விகள் எடுக்கும் பொழுது எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் எங்களுக்கு இருந்துச்சு. லட்சுமிகாந்த் நான் கண்டென்ட் எடுக்கும்போது நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்த்து அழகா கொடுக்கும்போது எல்லாமே கொடுத்துட்டுமே, இதுக்கப்புறம் என்ன கேள்வி இருக்கு அதில் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மன நிறைவு இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துட்டோம், இது தாண்டி கேள்விகள் வர வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா காத்துட்டு இருக்க இந்த வாட்டி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல இருப்பாங்க அப்படின்ட்டு. அது நம்ம ஒரு பெரிய சேலஞ்ச் எடுத்து இந்த வாட்டி பண்ணி காட்ட போறோம். மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த சொல்லுங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வருஷம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்க திரும்ப வந்து பார்க்கும்போது அது வீணான ஒரு இதுவாக தான் இருக்கும், காலம் விரயமாயிட்டும். ஸோ உங்க நண்பர்களை ரொம்ப நீண்ட நாள் படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கெல்லாம் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு தான் இந்த பிடிஎஃப் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 5 ரூபாய். அந்த 5 ரூபாய் கூட எங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பா எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வாங்குறாங்க அந்த கொஸ்டின் பேப்பர், 5 ரூபாய் கொடுத்து பே பண்ணி ஒருத்தர் வாங்கி 10 பேர் 10 நண்பர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல எந்த ஒரு கவலையும் கிடையாது. நம்மளுடைய கண்டென்ட் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்தாலே எனக்கு போதும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வருது, பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய அகாடமிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவேன். ஓகேங்களா? என்ன நம்புங்க, உங்க நம்பிக்கைக்கு நான் உரித்தான ஆளா இருப்பேன். ஓகேங்களா? ஸோ 15வது கொஸ்டின், மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் நம்ம வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எப்படி வாங்குறதுன்னு கடைசியாக சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 15க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏசிய ரைட் ஆன்சர். ஏசிய ரைட் ஆன்சர் 1953 பசலி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். 16வது கொஸ்டின், தமிழ்நாடு மாநிலமாக உருவாக்கப்பட்ட போது எத்தனை மாவட்டங்கள் இருந்ததுன்னு கேட்கிறாங்க. எத்தனை மாவட்டங்கள்? இப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்க 1956ல உருவாக்கியிருப்பாங்க. நவம்பர் 1 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே உருவாக்கியிருப்பாங்க. அப்போ உருவாக்கும் போது எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா 13 மாவட்டங்கள் இருந்துச்சு அப்போ. ஓகேங்களா? 13 மாவட்டங்கள். இந்திய மாநிலங்கள் பற்றிய குறிப்புகளில் சரியானதுன்னு கேட்குறாங்க. இந்திய மாநிலங்கள் பற்றிய குறிப்புகளில் சரியானது. பாம்பே மற்றும் குஜராத் 1960 பிரிக்கப்பட்டதுன்ற கரெக்டு தான். ஜுனாகத் இந்து அரசர்களால் ஆளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. கிடையாது, அது சுதேசி அரசர்களால் ஆளப்பட்டது. சுதேசி அரசர்கள், இந்து அரசர்கள் கிடையாது, சுதேசி அரசர்கள். தாராசிங் ஹரியானாவிற்காக போராடினார்ன்றாங்க. கிடையாதுமா, தாராசிங் வந்து பஞ்சாபுக்காக போராடி இருப்பார்.
சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலம்ன்றாங்க. கரெக்ட் தான். அப்ப சரியானது 1-4 மட்டும்தான். 1-4 சரியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஜுனாகத் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி அரசுகளால் ஆளப்பட்டது. தாரா சிங் அப்படின்றது பஞ்சாபுக்காக போராடி இருப்பாரு. ஓகேங்களா? ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. 18வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பகுதியின் பகுதி டி மாநிலமாக இருந்தது என்ன கேட்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், பகுதி டி, பகுதி சி இது எல்லாமே யூனியன் பிரதேசங்களாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? மேலே பார்த்துருப்போம் நம்ம. அப்ப யூனியன் பிரதேசங்கள் தான். அப்ப அந்த யூனியன் பிரதேசத்துல பகுதி டில என்ன சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தமான் நிக்கோபர் மட்டும் ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒன்று தான் இருக்கும் பகுதி டில. இந்தியாவில் புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளதுன்னு சொல்றாங்க. புதிய மாநிலங்கள். ஓகேங்களா? ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. வேற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. 20வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது யூனியன் பிரதேசம் அல்லன்றாங்க. இதுல வந்து எது யூனியன் பிரதேசம், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் உங்களுக்கு கடினத்தன்மை கொண்ட கேள்விகள் மொத்தமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் சிம்பிளாகவும் கொள்ள கொடுத்துருக்கேன். ஸோ லட்சத்தீவு அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம் தான். பாண்டிச்சேரி அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம் தான். டெல்லி ஆல்சோ சட்டமன்றம் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் தான். பட் கோவான்றது ஒரு யூனியன் பிரதேசம் கிடையாது. இது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருப்போம். கோவா வந்து நம்ம இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. அப்போ கோவா வந்து கிடையாது. மாநிலமாக இணைக்கப்பட்டிருக்கும். 25வது மாநிலமாக கோவா இணைச்சப்பட்டிருக்கும். 25. நவீன ஒடிசா உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்க. 1936 தான் நவீன ஒடிசா உருவாக்கப்பட்டிருக்கும். இது டைரக்ட் கொஸ்டின், நீங்க அப்படி படிச்சுக்கோங்க. டாமன் மற்றும் டையூ எப்பொழுது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியோடு இணைக்கப்பட்டது? இதே கேள்வி உங்களுக்கு நான் 3வது கேள்வியா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருப்பேன். 3வது 2வதுன்னு தெரியல, மேலே போய் பாருங்க. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருப்பேன் இந்த கொஸ்டின். ஏன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இப்படிதான் டிஎன்பிசி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுவாங்க. ஏன் இந்த கொஸ்டினை வச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரு சில கேள்விகளுக்கான ஆன்சர் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். அதே பேட்டர்ல தான் இந்த கொஸ்டின் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்பீங்க, சில பேர் டக்குனு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, சார் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. நான் இப்போ கூட சொல்றேன், என்னுடைய டார்கெட் அந்த 400 பேர் அங்கே போய் நிறுத்தி வைக்கணும் அப்படின்றது. என்ன ஃபாலோ பண்ற தமிழ் வழி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆங்கில வழி மாணவர்கள் நீங்க பெரிய பெரிய அகாடமியில போய் படிச்சுக்கலாம். இப்ப நமக்கு ஆங்கிலம் நடத்த தெரியாமலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல லட்சுமிகாந்தோடைய பிரயாம்பல் கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ஆங்கிலத்துல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஆங்கிலத்துல பார்க்கலாம். ஸோ தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே கலந்து படிப்பது சால சிறந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க உங்களுக்கு ஓகேனா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகேங்களா? ஆனா 100% தமிழ் வழி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஓகேங்களா? டாமன் மற்றும் டையூ எப்பொழுது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியோடு இணைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சி ரைட் ஆன்சர்மா. இதுக்கு சி 26 ஜனவரி 2020. இதுக்கான ஆன்சர் அங்கேயே கொடுத்துருப்பேன். தெலுங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம். நோட் பண்ணிங்க, திரிலிங்க தேசம் என்னும் டேஷில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோவில்களில் பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. திரிலிங்க தேசம் இந்த வார்த்தை பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 3 தான் ஆன்சர். இது ஒரு 3 தான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரம், அது மட்டும் தான் ஆன்சர் கிடையாது. கபாலீஸ்வரம் மட்டும் தான் ஆன்சர் கிடையாது. இப்போ 4க்கு இருக்கக்கூடிய ஆன்சர் தூக்குனீங்கன்னாவே கூட டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆன்சர் ஏன்னு எடுத்துல. இந்த கொஸ்டின் லட்சுமிகாந்தில் தான் இருக்கு. ஓகே, இப்போ காளேஸ்வரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காளேஸ்வரம் இருக்குல்ல, அப்போ ஸ்ரீசைலம்னு கொடுத்துருப்பாங்க, ட்ரக்ஷராமன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமிகாந்தில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க 8th எடிஷன்ல. அதுவும் இந்த 8th எடிஷன் இருக்கு பார்த்தீங்களா, 8th எடிஷன்ல இது கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு தெரியும், தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஜூன் 2ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது. அது கொஸ்டின் கீழே அது கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருப்பேன். ஆன்சர் பாத்துங்க. மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலம் அமைக்கப்படலாம் என்று எந்த ஆணையம் இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது? ஏன் சார் இந்த பசலலி கமிஷனுக்கு மட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. பசலலி கமிஷன் 1953 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ தார் கமிஷன் 1948 போட்டிருப்பாங்க டிசம்பர்ல. ஓகேங்க, சாரி ஜூன்ல. ஸோ ஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சர்க்கார கமிஷன் 1983 இது வந்து மத்திய மாநில அரசியல் உறவுகள் ஆராய அமைக்கப்பட்ட குழு. இந்த பிடிசி இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் உருவாக்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து சிசிஆர் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை கால அடிப்படையில வரிசைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. கால அடிப்படையில் வரிசைப்படுத்திடுவோம். நம்ம இந்தியாவின் 4வது பொது தேர்தல் வந்து 1967 நடந்திருக்கும். ஹரியானா மாநிலம் அமைக்கப்பட்டது 1966 ஹரியானா மாநிலம் அமைக்கப்பட்டிருக்கும். மைசூர் கன்னட மாநிலம் பெயரிடப்பட்டது 1973 பெயரிடப்பட்டிருக்கும். மேகாலயா திரிபுரா மாநில அந்தஸ்து பெறப்பட்டது 1972. இப்போ காலவரிசை படுத்திருங்க.
2 ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு, 2க்கு அடுத்து 1 வரணும், 1க்கு அடுத்து 4 வரணும், 4க்கு அடுத்து 3 வரணும். அப்போ 2143 ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, இந்த டெல்லியில் இருக்கு. 2143 ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது? இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. இந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா இதே கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பின்னாடி வச்சிருப்பேன், அதுக்கு மேலே ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இது வந்து பகுதி 8 மேலே பார்த்துருப்போம் நம்ம ஓகேங்களா. அதே கொஸ்டின் 239 241 வரைக்கும் அப்படின்னு மேலே ஒரு கொஸ்டின் வச்சிருப்பேன் பாருங்க. அப்போ இந்திய நீங்க யோசிச்சிருப்பீங்க டெஸ்ட் போடும்போது சார் ஏன் இந்த கொஸ்டின் டபுள் டைம் வச்சிருக்காரு அப்படின்னா, டிஎன்பிசியில் அப்படிதான் ஒரு சில கேள்விகள் டபுளா ரிப்பீட் ஆகும். அதுக்கான ஆன்சர் அதுலேயே இருக்கும். நீங்க கொஸ்டின் ஃபுல்லா வாசிக்காம முன்னாடியே ஆன்சர் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லா வாசிச்சுட்டு தான் நீங்க ஆன்சர் ஷேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயம் நான் சொல்லி தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 26வது கொஸ்டின் அதுதான் சொல்ல வருது. யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லக்கூடியது பார்ட் 8 தான் யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லுது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. எப்போ சார் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா நவம்பர் 1 எக்ஸாக்டா ஓகேங்களா. 1956 நவம்பர் 1 தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. 28வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக, நல்ல ஒரு கேள்வி, பொறுத்துக கொஸ்டின். அதாவது 36வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னாவே சிக்கிம் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு 3 ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஏன் நீங்க லாக் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கலாம். 56 நமக்கு தெரியும் கோவா, 56 கோவான்னு தெரியும். 13வது அப்படின்னாவே நாகாலாந்து தான், 13னாவே நாகாலாந்துன்னு எடுத்துக்கலாம். 27 அப்படின்னா மணிப்பூர் திரிபுரா எடுத்துக்கலாம். ஆன்சர் லாக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் என்னது ஏ. இதெல்லாம் ஃபுல்லா படிச்சாதான் உங்களால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம கண்டென்ட் வைஸ் கொண்டு போகிறோம், ஒவ்வொரு டாபிக் வைஸ் கிளாஸ் நம்ம யூடியூப்ல கொடுக்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் அமௌண்ட்ல கூட நம்ம ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சார், மினிமமா ஜூம்ல கொடுங்க சார் உங்களை நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு பெரிய இந்த வாட்டி ஒரு பெரிய புரட்சியை உண்டாகணுன்றதுக்காக ஒரு பெருசா கொண்டு போகிறோம். ஸோ பெரிய சத்தம் கிடையாது, நம்ம சைலண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய சத்தமே யார் அப்படின்னா நீங்க தான் உங்க நண்பர்களுக்கு இதை வந்து பதிவு பண்ணணும், ஷேர் பண்ணணும். நீங்க வீடியோ பார்க்குற நீங்களே ஒரு லைக் போட மாட்டிருக்கீங்க, கமெண்ட் போட மாட்டேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோஸுமே 1000 பேருக்கு மேல ரீச் ஆகுது. ஆனாலும் நீங்க லைக் போட மாட்டிருக்கீங்க, ஒரு கமெண்ட் போட மாட்டிருக்கீங்க. இது நீங்க அதெல்லாம் போட்டா தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே நம்மள இவ்வளவு பேர் வந்து பார்த்தோன்னா நம்புறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு நம்ம கரெக்டா உழைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உத்வேகம் உருவாகும் அல்லவா. ஸோ நீங்க எனக்காக ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் படி 29 ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்றங்களில் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஜம்மு மற்றும் இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டது. ஸோ 30 கீழ்கண்டவற்றில் பொருந்தாத விடையை தேர்கின்றாங்க. எது சார் பொருந்தாது அப்படின்னா சண்டிகர், டெல்லி, லட்சத்தீவு, டாமன் டையூ இது எல்லாமே யூனியன் பிரதேசங்கள் தான். ஆனா டெல்லி மட்டும்தான் சட்டமன்றம் இருக்கும், அதுல சட்டமன்றம் இருக்கும், மற்ற எதுலையுமே சட்டமன்றம் இருக்காது. அதனால ஆன்சர் என்னது பாம்பே. இந்தியா வங்கதேசத்திற்கும் வங்கதேசம் இந்தியாவிற்கும் மாற்றிய நிலப்பகுதிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. நிலப்பகுதி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. 2011 ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இந்தியாவும் வங்கதேசமும். அப்ப இந்தியா வந்து கொடுத்தது 111, வங்கதேசம் கொடுத்தது நமக்கு என்ன, இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு 111 கொடுத்தாங்க. ஆனா இந்தியாவிற்கு வங்கதேசம் கொடுத்தது 51 தான். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு என்னதான் சி தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 32வது கேள்வி கூற்று 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய வங்கதேச நிலப்பரிமாற்ற ஒப்பந்தத்தை செயல்படுத்த கொண்டு வரப்பட்டது. இதே கொஸ்டின் தான் மேல ஓகேங்களா. 100 ஓகேங்களா. 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது கொண்டு வரப்பட்டது 100வதுல ஓகேங்களா. இந்த திருத்தத்தின் மூலம் அதுதான் மேற்கு வங்காளம், மேகாலயா மற்றும் திரிபுரா மாநிலங்களின் முதல் அட்டவணை விவகாரங்கள் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கரெக்டு தான். ஏன்னா பகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப முதல் அட்டவணையில தான் நிலப்பகுதிகளை பற்றி நமக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப மாற்றப்பட்டதா குருசன் கேட்டா 100% மாற்றப்பட்டது. ஆன்சர் வந்து இதுக்கு என்னது ஏ தான். விளக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் லக்ஷ்மிகாந்த்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விமா. லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில் இந்த கேள்வி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. 8th எடிஷன்ல இந்த கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே பார்த்து உங்களுக்காக ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து சிலபஸை விட்டு வெளியே போகாம கரெக்டா டிஎன்பிஎஸ்சி என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை கரெக்டா நேர்த்தியே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. கரெக்டா எடுத்துக்கங்க. ராட்லிஃப் விருது வந்து பார்த்தோன்னா 1947, பகே விருது வந்து பார்த்தீங்கன்னா 1950. இந்த கொஸ்டின் இருக்கும்டா லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில் இந்த கேள்வி அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ நேரு நூன் ஒப்பந்தம் வந்து 58 இல்லமா. ஸோ இந்திய வங்கதேச நில எல்லை ஒப்பந்த நெறிமுறை மேலே பார்த்தோம்னா 2011. இது தெரிஞ்சதா கூட நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 4, ரெண்டாவதுக்கு 1, அடுத்ததுக்கு 3, அடுத்ததுக்கு 2. அப்போ ஆன்சர் வந்து ஏசி ரைட் ஆன்சர். ஏசி ரைட் 33.
அடுத்து பாருங்க 34வது கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது விளக்கமா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். அதாவது உத்தரப்பிரதேசம் மட்டும் எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேசம் வந்து ஐக்கிய மாகாணம்னு இருக்கும் பேர். இது 1950 இது என்ன பண்ணியிருப்பாங்க, உத்தரப்பிரதேசம் மாத்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு சீன் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு சி தான் ஆன்சர் அப்படின்னு எடுத்திருந்தா கூட நம்ம ஆன்சர் டெல்லி லாக் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த ஒன்று தான் நமக்கு, அந்த ஒன்று தான் நமக்கு கரெக்டா இருக்கும். மற்ற எல்லாமே நான் ஈஸியாக க்ளூ வச்சிருந்தேன், உங்களுக்கு ஈஸியாக க்ளூ வச்சிருப்பேன். இப்போ பாருங்க, தமிழ்நாடு வந்து 1969 தான் தமிழ்நாடு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். கர்நாடகா மேலே சொன்ன 1973 கர்நாடகா. லட்சத்தீவு நமக்கு தெரியும், ஓகேங்களா. 1 செகண்ட். கர்நாடகா இங்கே 73 இருக்கா, இங்கே வந்துருச்சு. இந்த 73 எடுக்கணும் நீங்க. 1 செகண்ட். இப்படி மேட்ச் பண்ண கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ உத்தரப்பிரதேசம் 1950மா, ஃபர்ஸ்ட்டுக்கு 6, இதுவே ஆன்சர் தான். தமிழ்நாடுக்கு 1, கர்நாடகாக்கு இங்கே இருக்கு பாருங்க 1973. அடுத்து லட்சத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லட்சத்தீவு நமக்கு 1973 தான். ஒடிஷா வந்து நமக்கு 2006. ஒடிஷா வந்து 2006, அதாவது உத்தரகாண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஒடிஷா வந்து 2011, ஓகேங்களா. ஒடிஷா வந்து 2011. பாண்டிச்சேரி வந்து நமக்கு 2006 லாஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் நேர்த்தியாக கரெக்டாக மேட்சப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இது அப்படியே உங்களுக்கு ஃபுல் கண்டக்டே கொடுத்துட்டோம். எவ்வளவு இது வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோம் மொத்தத்தையும் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இதை தாண்டி கேள்வியே கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, நீ படிச்சு வச்சுங்க, அவ்வளவுதான். ஸோ 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை அப்படின்னா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும். அப்ப 14 + 6 20 அப்படின்ட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. 36வது கொஸ்டின். 2000 ஆண்டு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் எவைன்னு கேட்கறாங்க. இப்ப நம்மளால சத்தீஸ்கர் + ஜார்க்கண்ட் + உத்தரகாண்ட், இது மூணுமே 2000ல உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான், ஓகேங்களா. 2000ல உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான். ஸோ 37வது கொஸ்டின், ஓகேங்களா. 37வது கொஸ்டின். 1971 ஆண்டு மணிப்பூர் மற்றும் திரிபுரா மாநில அந்தஸ்து பெற்றதுன்றாங்க. ஆனா 1971 கிடையாது, 1972 தான் அவங்க பெற்றிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா ஆன்சர் டெல்லி. ஈஸி லாக் பண்ணிருக்கலாம். 1971 ஆண்டு வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம், ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது அப்படியே இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கோங்க. ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அது வந்து பாத்தீங்கன்னா 1973 கொண்டு போறது. ரெண்டாவது ஒன்று கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் நமக்கு தப்பு. 38வது கொஸ்டின். குஜராத் மாநிலம் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க. எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960மா. 39. மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில காலவரிசைப்படுத்துன்னு சொல்றாங்க. மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் காலவரிசைப்படுத்தணுமா. நமக்கு தெரியும் நாகாலாந்து 1963 உருவாக்கப்பட்டிருக்கும், 1963. ஹரியானா 1966 உருவாக்கப்பட்டிருக்கும். இதை வச்சு நீ ஒரு லாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 1, 2ன்னு வரணும். 1, 2 இங்க இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் மணிப்பூர் தான் முன்னாடி, மிசோரம் வந்து கடைசி 72 கடைசி ஒரு மணிப்பூர் முன்னாடி உருவாக்கிட்டாங்க. அதை வச்சு லாக் பண்ணா கூட நீங்க ஆன்சர் வந்து சி அப்படின்னு எடுத்திருக்கலாம். சின்றத ஆன்சர் எடுத்திருக்கலாம். ஸோ 40வது கொஸ்டின் பாருங்க. மாநிலங்கள் இது எத்தனாவது மாநிலங்கள்னு கேட்கறாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும் தெலுங்கானா தான் நமக்கு கடைசி உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போ? ஜூன் 2, 2014 உருவாக்கப்பட்டிருக்கும், நமக்கு தெரியும். ஸோ உத்தரகாண்ட் அதுக்கு முன்னாடி உருவாக்குனாங்க, ஜார்க்கண்ட் அதுக்கு முன்னாடி உருவாக்குனாங்க, சத்தீஸ்கர் அதுக்கு முன்னாடி உருவாக்குனாங்க. அப்படி என்ன தெரியும். அப்ப இதை டேரக்டா எடுத்துருக்கலாம் நீங்க. இந்த கடைசி மாநிலங்களை உருவாக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 28. இப்போ 29 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. மொத்தம் 29 இருந்துச்சு. இப்ப இதுல 28 தான் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா அதுல ஜம்மு காஷ்மீர் நீக்கி யூனியன் பிரதேசங்களை உடச்சு விட்டாங்க. அப்போ இப்ப இருக்கிறது 28. அது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. 41வது கொஸ்டின் பாருங்க. ஷரத்து 1 தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்றாங்க. ஷரத்து 1 தொடர்பாக, ஷரத்து 1 ஆர்டிகல் 1. பாரதம், இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்று அழைக்கப்படுகிறது. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். டாக்டர் BR அம்பேத்கர் மாநிலங்களின் ஒன்றியம் என்னும் வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குறிப்பிடுகிறார். கரெக்ட் தான். இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பில் இருந்து விலக உரிமை உண்டுன்றாங்க. உரிமை கிடையாதுமா. இப்ப அமெரிக்கால விலகலாம், பட் இந்தியாவில விலக முடியாது. 1, 2 மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு. ஆன்சர் நமக்கு என்னது? பாம்பே. சரியான கூற்று. ஸோ 42வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. இப்ப தார் கமிஷன் நமக்கு தெரியும் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும். தார் கமிஷன் நமக்கு 1948 ஜூன் மந்த்ல உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஜெகத் நாராயணன் இருப்பாரு, பன்னாலால் இருப்பாரு. இந்த HN குன்ஸ்ரு வந்து பாத்தீங்கன்னா பசல் அலி கமிஷன்ல வந்துருவாரு, ஓகேங்களா. பசல் அலி கமிஷன்ல வருவார். இவர் மட்டும் தான் பொருந்தாதது. ஆன்சர் டெல்லிசியா ரைட் ஆன்சர், பொருந்தாதது. 43வது கொஸ்டின். ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா எப்பொழுது தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னு கொஸ்டின். இப்ப நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ ஜூன் 2 நம்ம தெலுங்கானா மாநிலமா சப்மிட் பண்ணிட்டு இருப்போம். 2014 ஜூன் 2 ஏசியா ரைட் ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ 44வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இருக்கு, உத்தரகாண்ட் இருக்கு, பெங்களூர் இருக்கு, பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. ஐக்கிய மாகாணம் அப்படின்ற பேர் 1950 உத்தரப்பிரதேசம் மாற்றப்பட்டிருக்கும். உத்தராஞ்சல் அப்படின்ற பேர் 2006 உத்தரகாண்ட் மாற்றப்பட்டிருக்கும். மைசூர்னு கொடுத்துருப்பாங்க பேர் மைசூர். ஓகேங்களா, ஆக்சுவலி பெங்களூரு அப்படின்றத மாற்றப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரி பாண்டிச்சேரி மாற்றப்பட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்புமா, ஏன்னா பாண்டிச்சேரி தான் இருந்திருக்கும், அதுதான் புதுச்சேரின்னு பேர் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் வந்து டெல்லி. ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையின்படி உருவாக்கப்பட்ட மாநிலத்தை காண்கன்றாங்க. இது வந்து கிருஷ்ணா கமிஷன் அப்படின்னு இப்ப பேர் பார்க்கும் போதே கொஞ்சம் தெரியுது உங்களுக்கு, என்னது ஒரு தெலுங்குக்காரங்க அப்படின்ட்டு. ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம். பிப்ரவரி 2014 உதயமாச்சு இல்ல, 29வது மாநிலமாக அதுதான். ஓகேங்களா, பட் இப்ப இருக்கிறது 28. எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில பெருவாரி கிராமம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில பெருவாரி மாநிலம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா 9வது சட்ட திருத்தம்மா. 9வது சட்ட திருத்தம். இந்த பெருவாரி அப்படின்ற கிராமம் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பெருவாரி இல்லமா பெருபாரி, இந்த கிராமம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, எந்த மாநிலம் அப்படின்ட்டு. 47 69வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்டது. மேலே நடத்துறேன் உங்களுக்கு. ஆமா, தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்டது. மேலே வச்சப்பட்ட கொஸ்டின்ஸை கீழே வச்சிருப்பேன், ஆனா அதுல சின்ன ஒரு மாற்றத்தை பண்ணி வச்சிருப்பேன். அந்தஸ்து வழங்கப்பட்டது கரெக்ட் தான். இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னு தான் கேட்டிருக்கேன். அது அடுத்த வருஷம் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல இயர் கொடுக்கல. அங்க 1991 உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிருந்தாதான் இங்க 1992 அடுத்த வருஷம் அப்படின்னு போட்டிருக்க முடியும். ஸோ அது நீங்க ஒரு நேர்த்தி இருக்கு, இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நேர்த்தி இருக்குமா. யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா, யூனியன் பிரதேசமாக தான் இருந்துச்சு கோவா. ஓகேங்களா, 25வது புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1987 மே 30 அன்னைக்குதான் என்ன பண்ணிருப்பாங்க, புதிய மாநிலமா உருவாக்கப்பட்டிருக்கும். 49வது கொஸ்டின், லட்சத்தீவு இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம்ன்றாங்க. மிகப்பெரிய யூனியன் பிரதேசம்னா அது லடாக். இப்போ ஒன்று கூடிய ஆப்ஷன் இங்க ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா, சரின்ற மாதிரி ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுங்க. லட்சத்தீவு அரபிக்கடல் அமைஞ்சிருக்கு. ஆமா, லட்சத்தீவு அரபிக்கடல் தான் அமைஞ்சிருக்கு. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம்ன்றாங்க. ஆமா, அதுதான் ரொம்ப சின்னது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வங்காள விரிகுடா அமைஞ்சிருக்கு. ஆமா, வங்காள விரிகுடா தான் அமைஞ்சிருக்கு. அப்ப சரியானது 2, 3, 4 ஆப்ஷன் வந்து நமக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொட்டி ஸ்ரீராமுலு எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது நிறைய பள்ளி பாட புத்தகத்துல 56ன்னு கொடுத்திருப்பாங்க. 56, 58. நீங்க ஆப்ஷன் பார்த்து லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது 14வது டெஸ்ட்டுமா. 14 டெஸ்ட் நமக்கு முடிஞ்சிருக்கு டோட்டலா. இப்போ அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்பிஐ தான் அடுத்த டெஸ்ட். ஆர்பிஐ நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், யூடியூப்லயே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிருங்க, ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஆர்பிஐ டெஸ்ட் போட போறோம். அதையும் நீங்க என்ன பண்ணீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா 9384162541 இந்த நம்பருக்கு நீங்க 5 ரூபாய், ஓகேங்களா, 5 rupees பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிங்க, வாங்கிக்கிங்க. இந்த பிடிஎஃப் நீங்க வந்து இதே நம்பருக்கு 9384162541 இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை ஜிபே பண்ணிட்டு அந்த 5 rupees பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துருவோம். இல்லை சார், இப்போ 14 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, இப்போ இந்த 13 டெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதே 5 ரூபாய், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 5 ரூபாய். இப்போ 13 × 5 இதை 14 வேணும் அப்படின்னா 14 × 5 நீங்க பே பண்ணிட்டு மொத்தமே வாங்கிக்கலாம். சார் இல்லை சார், இந்த ஜூன் மந்த் வரைக்கும் நடக்க போற எல்லா டெஸ்ட்டும் எனக்கு வேணும் சார் அப்படின்னா நீங்க 150 rupees பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜூன் மந்த் வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து டெஸ்ட்டும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காம நம்ம இன்ஜினியர் குரு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. நீங்க போடக்கூடிய அந்த ஒரு லைக்கும் அந்த ஒரு கமெண்ட்டும் தான் எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.